மைண்ட்லேருந்து நீ இருக்கேன்னா அதோட கேரக்டர் கன்னிங்காக இருக்க போகிறேன். ஹார்ட்லேருந்து அதோட கேரக்டர் லவபுளாக இருக்க போகிறேன். அதான் வித்தியாசம். மைண்ட்லேருந்து இருக்கும்போது கன்னிங்காக இருக்கிறதுனால ஈகோ இருக்குது, ஈகோ இருக்கிறதுனால டேலண்ட் இருக்காது. டேலண்ட் இருந்தாலும் தப்பான வழியில் தான் பயன்படும். அது உனக்கும் பிரயோஜனமாக இருக்க போகிறதுல இன்னொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்க போகிறோம். யூ வில் ஹார்ம் யுவர் செல்ஃப். நீ ஏன் உன்னை காயப்படுத்திக்கணும்? அவங்களையும் காயப்படுத்திக்க மாட்டாங்க. இந்த பூமிக்கும் அவங்க மாசு இல்லை, மற்ற ஜீவராசிகளுக்கும் மாசு கிடையாது. இதயத்துலேருந்து வாழ்கிறவங்க, ஹார்ட்லேருந்து அதிகமாக வாழ்கிறவங்க உன்னை சீக்கிரமாக, உன்னை விட டேலண்ட் குறைவாக இருந்தாலும் ரொம்ப வேகமாக ஒன்று பரிணாமத்தில் மிஞ்சி உன்னை விட டேலண்ட்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்கக்கிட்ட. பிகாஸ் யார் இதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு அகங்காரம் பீடித்து இருக்கிற வாய்ப்பு இல்லை. அதனால சீக்கிரமாக மேலே ஏறி போயிடுவாங்க. ஹார்ட்டில் அவ்வளோ நல்ல விஷயங்கள், வளர்ச்சி, இது எல்லாமே இருக்குது. ஃப்யூச்சரை பார்க்குற ஒரு விஷயம், ப்ரிடிக்ட் பண்ணுற விஷயங்கள்ல இருந்து அந்த இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் அங்கே தான் உருவாகிறது. மைண்ட் ஜஸ்ட் அது ஒரு எப்படி தான் மட்டும் சரியாக இருக்கும், ஒரு செல்ஃபிஷாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இதயத்திலேருந்து வாழ்ந்து தரணும் எப்படி ஒரு சுகத்தை கொடுத்தது. மைண்டு கொடுக்காத ஒரு ப்ளஷர், நான் இதுக்கு உதவி செஞ்சப்போ கிடைச்ச ஒரு அதுலேயும் சில பேர் 4 பேர்த்துக்கு அதை நீ விளம்பரப்படுத்திட்டீங்கன்னா அது அப்பவே மைண்டுக்கு சொந்தமாயிடும். யாருக்குமே தெரியாமல் ஹெல்ப் பண்ணுற ஒரு சுகம் கொடுக்கும். பேரையும் எதுவுமே காட்டிக்காம அமைதியாக போயிருக்கலாம். காட்டிக்கிறதுலையும் அந்த சுகத்தை அரைவாசி தான் எடுக்கிறீங்க. யாருன்னே தெரியாமல் போய் உதவி செய்யும்போது முழுசாக கிடைக்கிறது. வேற எங்கேயும் இதயம் வேலை செய்யுது. இதயத்திலிருந்து யார் உள்ளத்துலேருந்து நேசிச்சிருக்கீங்களோ, உங்கள் மகளையோ மகனையோ மனைவியோ, அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ நல்லது செய்வீங்க, நல்லது சொல்லுவீங்க. அவங்க மேலே அவ்வளோ இதயம் கசி. அப்போ அந்த இதயம் கசிற அந்த பாசமாக இருக்கிற மூமெண்ட் எப்படி இருக்கு பேரன் பேத்தி மேலே? தாத்தா பாட்டி மேலே அந்த உள்ள எங்கே கனெக்ட் ஆகும்? மைண்ட்லேருந்து வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்காக ஈகோஸ்டிக்காக மாறும். நீங்கள் லவ் பண்ணியே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அந்த லவ் ஹார்ட்லேருந்து ப்ளாசம் ஆகிருக்கும். அது இருக்கிற வரைக்கும் இட் வாஸ் பியூட்டிஃபுல். ஈகோ என்ட்ரு ஆனோடனே, ஹார்ட் ஆஃப் ஆனோடனே அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? அன்பு அங்கே லவ் இருக்கிற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வண்டர்ஃபுல். இந்த உலகம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு, நீங்கள் அவ்வளோ ஆனந்தமாக சுற்றி திரியுறீங்க. அதுக்குள்ள ஹார்ட் ஆஃப் ஆனோம், ஈகோ வந்துன்னா ஹார்ட் ஆஃப் ஆகிடுச்சு. மைண்டு டாமினேட் பண்ண உடனே ஈகோ என்ட்ரு ஆகுது, ஹார்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? இந்த உலகம் ஒஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த உலகத்தில் இந்த உலகமே பிடிக்கல. இந்த ஹார்ட் பிளாசம் இந்த உலகத்துல நீங்கள் 2 பேரையும் அவ்வளோ ஆனந்தமாக சுற்றி திரியுறீங்க. அந்த மைண்ட் டாமினேட் பண்ணி ஈகோ வந்த உடனே இந்த உலகம் ரணகாலமாக மாறிடுச்சு. வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. இந்த டேஸ் ஃபுல்லாக ஒரு இரிட்டேஷன். என்ன வித்தியாசம் இருக்குன்னு இதுதான். ஹார்ட் ப்ளோசமாக இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் இவங்களுக்குலாம் நம்ம செய்யலான்னு பவர் கொடுக்குது, மைண்டு கொடுக்காது. மைண்ட் உங்ககிட்ட இருந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கும், ஹார்ட் உனக்கு எதாக இருந்தாலும் கொடுக்கும். பவர் இல்லை எல்லாம் மைண்ட் எது உங்ககிட்ட இருந்து சுரண்டி எடுக்கலாம் தான் அதுதான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதான் டிஃப்ரென்ஸ், பீயிங் வித் த மைண்ட் அண்ட் பீயிங் வித் த ஹார்ட்.